ஹலோ விவாஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் பழைய சமச்சீர் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பருவத்துக்கான 3வது இயல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 6லேருந்து 12ஆம் வகுப்புக்கான புது சமச்சீர் பாடங்கள் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ பழைய சமச்சீருக்கான சீரிஸ் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கும் நம்மளோட டெஸ்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீல்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ புது பேட்ச் எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஸோ தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க, இன்றைக்கான முதல் செய்யுள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. சரி, இந்த நான்மணி கடிகையை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். சரிங்க, இந்த பாடலோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் விளக்கு போன்றவள் யாருன்னா பெண். அந்த பெண்ணுக்கு ரொம்பவே அன்பான, அதாவது பண்பில் சிறந்த பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மனதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த பிள்ளைகள் என்ன தேவை, அவங்களுக்கு கல்விங்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம். அந்த கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல் எண்ணங்கள். சரிங்களா? ஸோ அந்த 4 பாயிண்ட் மட்டும்தான். ஸோ பேசிக்காக நான்மணி கடிகைனா 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நூல் குறிப்பில் தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? சரி, இப்போது சொல்பொருள் பார்த்துக்கலாம்ல. மடவார் அப்படின்னா பெண்கள். தகைசால்ங்கிறது பண்பில் சிறந்த. மனக்கினியனா மனதிற்கு இனிய. காதல் புதல்வர்னா அன்பு மக்கள், அதாவது அவங்க குழந்தைகள். சரிங்களா? அடுத்தது ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது. புகழ்சால் அப்படின்னா புகழை தரும். உணர்வு அப்படின்னா நல் எண்ணம். சரிங்க, ஆசிரியர் குறிப்பை பார்த்துட்டு நூல் குறிப்பை போகலாங்களா? ஸோ புது சமச்சீரில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஆனால் பழைய சமச்சீர் பொறுத்தளவில் ஆசிரியர் குறிப்பு தனியாக கொடுத்துருவாங்க, நூல் குறிப்பு தனியாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? சரி, இந்த நூல் எழுதின ஆசிரியரோட பெயர் விளம்பி நாகனார். விளம்பி அப்படிங்கிறது அவரோட ஊர் பெயர், நாகனாருங்கிறது தான் அவரோட இயற்பெயர். சரிங்களா? இது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? விளம்பிங்கிறது ஊர் பெயரா இயற்பெயரா, நாகனாருங்கிறது ஊர் பெயரா இயற்பெயராங்கிறது. சரிங்களா? இப்போ நூல் குறிப்பை பார்த்துருவோம். நான்மணி கடிகை அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கீழ்கணக்கு நூல்களில் வருது அப்படின்னாலே இது அறக்கருத்துக்கள் சொல்லக்கூடியதாக தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போது 4 மணிகள் கொண்ட அணிகலன், அதாவது கடிகை அப்படிங்கிறது அணிகலன். சரிங்களா? 4 கடிகை இருக்கா? அப்போது கடிகை அப்படின்னா அணிகலன். சரிங்களா? ஸோ 4 மணிகள் கொண்ட அணிகலன் போல் இது ஒரு பாட்டிலையும் 4 அறக்கருத்துக்களை சொல்லும். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த நான்மணி கடிகைனாலே ஒரு பாட்டில் 4 பாயிண்ட் கண்டிப்பாக வரும்னு சொன்னேன்னா, அப்போ நான்மணி கடிகைனா என்ன அர்த்தம்? 4 அறக்கருத்துக்களை கூறும். ஒரு பாடலையுமே 4 அறக்கருத்துக்களை சொல்லும். சரிங்களா? சரி, இப்போ நான்மணி கடிகை. நான்னா 4, மணினா மணிகள் போல. ஓகேங்களா? கடிகைங்கிறது அணிகலன். அப்போ இது போல் 4 அறக்கருத்துக்களை ஒரு பாயிண்ட்லேயும் ஒரு பாடலையும் நமக்கு எடுத்து உரைக்கும். அவ்வளோதாங்க. இந்த ஒரு செய்யுள் ஒரே பேஜில் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த ஃபில்லப்ஸ் பாருங்கள். நான்மணி கடிகை 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்தது நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் அப்படின்னா குடும்பம். அடுத்தது அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்குங்கிறது கல்வி. சரிங்களா? அடுத்தது கடிகை அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அணிகலன். அடுத்து விளம்பி அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர். ஸோ அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஆறாரோ ஆறிராரோ அப்படின்னு சொல்லிட்டு தாலாட்டு பாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக மக்க படிக்கணுமானா கண்டிப்பாக தேவையே இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்னது? தாலாட்டு பாடல். ஸோ எழுதாமல் வாய்மொழியாக பாடிட்டே இருக்கிறனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, வாய்மொழி இலக்கியம் சொல்கிறாங்க. நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்கிறாங்க. ஸோ நாட்டுப்புற பாடல்களில் தாலாட்டு மட்டும்தான் இருக்கா? கிடையாது. ஸோ கானா பாடல்கள் இருக்குது, விளையாட்டு பாடல், தெய்வ பாடல், தொழில் பாடல், சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல், ஒப்பாரி பாடல்கள், இது எல்லாமே எதில் தான் வரும்? நாட்டுப்புற பாடல்களில் தான் வரும். ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஃபுல்லாக ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க, மனப்பாடலாம் எதுவும் பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்கும். கானா பாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடக்கூடிய பாடல்களை கானா பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு தடவையாவது ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நாட்டுப்புற பாடல்களில் என்னென்ன இருக்குன்னா தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், தொழில் பாடல், சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல்கள், வழிபாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்களா? இதை பற்றினா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எதையுமே ரீட் பண்ணாமலாம் விடக்கூடாது. கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ரீட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக மனசில் பதிகிற மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க ஒரு பாடல் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானம் வெள்ளரிக்காய் காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானம் வெள்ளைக்காரன். ஸோ இது விடுதலை போராட்டத்துக்காக பாடப்பட்ட ஒரு நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ அடுத்தது இந்த பாடத்துக்கான 1 மார்க் பார்ப்போமா. குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடும் பாட்டு என்னதுங்க? தாலாட்டு. ஏட்டில் எழுதாத பாடல் தான் என்னது? நாட்டுப்புற பாடல். அடுத்து வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் என்னன்னு சொல்லுவாங்க? வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்து களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது என்னதுங்க? தொழிற்பாடல்கள். அடுத்தது சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடக்கூடியது என்னது? கானா பாடல். அடுத்து சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் வந்து வழிபாட்டு பாடல்கள். அவ்வளவுதாங்க. ஸோ டக்குன்னு முடியுது பார்த்தீங்களா. 6th வந்து இப்படி தான் இருக்கும். 6th சரி 7th சரி ரொம்ப சின்ன போர்ஷன்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து வீரச்சிறுவன் அப்படிங்கிற ஒரு கதை வந்து கொடுத்துருக்காங்க. யாரை பற்றி அப்படின்னா விவேகானந்தர் பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரி, இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர தத். அவர் தான் யார்? இப்போ இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவரோட இயற்பெயர் தான் வந்து நரேந்திர தத். ஸோ இவரோட கதையை வந்து எந்த நூலில் யார் எழுதியிருக்காங்கன்னா ஜானகி மணாலன் அப்படிங்கிறவரை அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள்ங்கிற நூல்லேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது எழுதுனது ஜானகி மணாலன். இவர் எழுதின நூல் தான் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள். ஸோ இவங்களோட இதில் இருந்து தான் நமக்கு ஒரு பாடப்பகுதி வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அவ்வளவுதான். ஸோ பாடப்பகுதி முடிஞ்சிருச்சு. அடுத்து இலக்கண பகுதி நமக்கு தேவையானது ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இந்த யூனிட் வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சில விஷயங்கள் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிழையை வந்து திருத்தி எழுதணும்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரொம்பவே முக்கியம். நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்லையுமே ப்ளேஸ் ஆகிருக்கு. கிணறில் இதுக்கு வந்து இந்த ரீ வராது, எந்த ரா வரணும்? இந்த ரீ தானே வரணும். அடுத்து சுவர் அப்படின்னா இந்த இரு தான் வரும். வயிறு அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது தான் வரணும். ஸோ இதை மட்டும் மாற்றி எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது மயங்கொலி பிழை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் ப்ளேஸ் ஆனது. அதுலேயும் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, நிறைய தடவை நமக்கு ரிப்பீட் ஆன கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ மல்லிகை மனம் வீசியது. ஸோ எந்த நான் வரணும்? 3 சொல்லினா வரணும். பூமியை வலம் வருவேன், குண்டுலா வரணும். அடுத்தது டேஸ் பதுங்கி பாயும், புலி பதுங்கி பாயும், குண்டுலா வரணும். அடுத்தது முகத்தில் புன்முறுவல் 2 சொல்லியின் வந்து வரணும். நாய் வாளை நிமிராது. ஸோ குண்டுலா வரணும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சொற்களோட அடிப்படையில் தமிழ் சொற்கள் என்ன வரும்? 4. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது ஆல்ரெடி நம்ம புது சமச்சீரிலே ஃபுல்லாக வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் வந்து இங்கே கிடையாது. ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்துட்டே இருந்தோன்னா ஸோ இதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. சின்ன பசங்க சும்மா ஜென்ரலாக கிளாஸில் வந்து பண்ணுறதுக்கான செயல்பாடுகள் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கிணறு, சுவர், வயிறு, அந்த மனம், வளம், இந்த மயங்கொலிகளுக்கான ஆன்சர் வந்து புக் பேக்கில் இங்கேயே வந்து நமக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு. சரிங்களா. சரி, அடுத்து வந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அடுத்தடுத்த பேஜ் வந்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இதெல்லாமே வந்து ஸ்கூல் பசங்களுக்கான ஒரு விஷயங்கள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சும்மா செயல்பாடுகள் வாசிச்சுப்பாரு செஞ்சுப்பாருன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மூத்தோர் மொழி இருக்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து வாசிச்சுக்கலாம். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா அந்த பேஜோட லாஸ்ட்டில் வானத்தில் மின்னல் பளிச்சென்று மின்னியது. மழை வந்து எப்படிங்க பெஞ்சுது? சோவென்று பெய்தது. ஸோ இந்த மாதிரி வந்து இதுவுமே கேட்டிருக்காங்களான்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா. குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு கேட்பாங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி, 0.0% வாய்ப்பு தான் இருக்குது. பட் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்மளோட தினம் 10 ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நிறையா வந்து பார்த்துருப்போம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி யாராவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. அகர வரிசையில் எழுதுக. இலக்கணத்தில் அப்படியே நமக்கு ப்ளேஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தா வரிசையை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் வருவா? தமிழர் தா. ஸோ தா வரிசை என்ன? தாத்தா, தீ, தூ, தே, அது இருக்கு இல்லைங்களா, அந்த வரிசையில் நீங்கள் என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கான ஒர்க். ஓகேவா. ஸோ இது ஆல்ரெடி நிறைய இடங்களில் புது சமச்சீரில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தகர வரிசை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? அரேஞ்ச் பண்ண போகிறோம். எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எடுத்து அரேஞ்ச் மட்டும் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு தா வந்திருக்கு. அடுத்து என்ன வரணும்? தா அப்படிங்கிற விஷயம் வந்து வரணும். எங்கே இருக்குது? தாலாட்டு. செகண்டா இந்த பாக்ஸுக்கு இந்த டேஷ்க்கு இந்த தாலாட்டு வந்துடும். தாத்தா. அடுத்து தீ வரணுமா? தீ எங்கே இருக்குது? திருமணம். அடுத்தது தீந்தமிழ். அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்து வரது ஃபுல்லாக நீங்கள் இதே போல் தாத்தா, தீ, தூ, தேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்டர் பண்ணி எழுதிடணும். ஓகேங்களா. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் தானே. ஸோ வேறு ஏதாவது மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா கூட நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இது ரொம்ப சிம்பிள். இதை நீங்களே எடுத்து எழுதிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டில் சும்மா வந்து இங்கே இருக்கும் பாருங்களேன்,
கல்விக்கு விலக்கு போன்றது எது அப்படின்னா நல்ல எண்ணம் இருக்கணும். குழந்தையை தொட்டிலிட்டு தாய் பாடும் பாட்டு வந்து தாலாட்டு பாடல். அடுத்தது குதிரையை அடக்கிய வீரச்சிறுவன். ஸோ இது வந்து விவேகானந்தர் பற்றி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை பற்றின ஒரு 1 மார்க். இது நமக்கு தேவையில்லை. குழந்தைகளுக்கு பாடுவது தாலாட்டு தான். ஸோ இது வந்து பல தடவை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது மல்லிகை மனம் வீசியது பூமியை வலம் வருவேன். அவ்வளோதான். அடுத்தது வந்து நான்மணிக்கடிகை எழுதினவர் விழுமினாகனார், திருக்குறள் எழுதினவர் திருவள்ளுவர். சமண முனிவர்கள் என்ன எழுதியிருந்தாங்க, நாலடியார் வந்து எழுதியிருப்பாங்க. இதை ஜஸ்ட் வந்து எழுதிக்கோங்க, அவ்வளோதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு குட்டி பாக்ஸில் பாரதியார் சொன்ன ஒரே ஒரு குட்டி பாடல் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கலாங்களா? இங்கே பாருங்கள், பாரதியார் சொன்னது, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படிங்கிறது பாரதியார் சொன்ன ஒரு பாடல். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பின்னாடி. ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோ கிளாஸ்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்முக்கான ஃபர்ஸ்ட் இயல், அதாவது மொத்தமாக 4வது இயல் வந்து அடுத்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி சொன்னது போலவே 6th பழைய செமஸ்டர் வந்து ரொம்பவே கம்மியான கண்டென்ட் இருக்குது. அதுலேயும் நம்ம ஆல்ரெடி படித்த கண்டென்ட்டே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா, அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேச்சஸ்லாம் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்களும் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக புது பேட்ச் எல்லாமே இருக்குது, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.